கொண்ட அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன். அந்த வகையில் அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாதமா இருக்கு இந்த வருஷத்துல. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய நிகழ்வுகள், அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி. அன்னைக்கு சனி பகவானுடைய பிறந்தது. அன்னைக்கு சனி பகவானை வணங்குறது நமக்கு பல விதத்துல, இப்ப சனி வக்ரமா வேற இருக்கு இல்லையா, அது பல விதத்துல நமக்கு நன்மை தரும். அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இது உங்களுக்கு தெரிஞ்சது. விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்துல ஒரு முறை. இந்த விநாயகரை வணங்குறதுக்கு இந்த மாசம்தான். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு. ஆடி 18ஆம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில வளமைகளை கொடுக்கும். அப்போ ஆடி மாசம் நமக்கு தண்ணி வராது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம். அப்புறம் தண்ணி வரும். அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல இந்த ஆடிப்பெருக்கை நமக்கு வேண்டிக்கும் பொழுது நமக்கு வளமைகள் நிறைய பெருகும். அதனாலதான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது. அது பெண்கள் முக்கியமா கும்புறதுன்னா அவங்கதான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா. அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். குடும்பத்துல எல்லாருக்கும் குடும்பத்துல எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஆடி 18 நம்ம பண்றோம். அது மாதிரி ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. லட்சுமி பூஜை தான். வருஷத்துல ஒரு தடவை நமக்கு நோன்பு இருக்கும் இல்லையா. லட்சுமிக்கு நோன்பு இருந்து நம்ம பூஜை பண்றது. வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிரந்தரமா இருக்கும். அது மாதிரி லட்சுமிக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்றோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி. ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே ஒரு பல விஷயங்களை கும்பிடக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு போறது. கடக ராசியிலிருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியா சிம்ம ராசிக்கு போறாரு. ஆடி 18 அன்னைக்கு சுக்கிரன் கடகராசிக்கு வராரு. சுக்கிர பகவான் கடகராசிக்கு வராரு. அது மாதிரி ஆகஸ்ட் 30 புதன் சிம்ம ராசிக்கு வராரு. ஸோ இது மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்கு. கிரகங்கள் மாற்றங்கள் இது நடக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணலாம், எந்த நாள்ல நாம சுப காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதா இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். அதனால அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்க அது மாதிரி உங்க வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே நல்ல பலன்களே நடக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி நண்பர்களே, இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசி ஒரு நீர் ராசி. அதனால இவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வுபூர்வமா அணுகுவாங்க. அதே சமயம் நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்கு கலவையான பலன்கள் தான். அது நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும். காரணம்னா உங்களுடைய ஜென்மத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. இந்த ராசிக்கு உங்களுடைய ராசிக்குடைய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவர் கூட சுக்கிரனும் இருக்காரு. உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. உங்களுக்கு 6வது வீட்டுல கேது இருக்கு. 12வது வீட்டுல ராகு இருக்கு. உங்களுக்கு 7வது வீட்டுல செவ்வாய், உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. அதே மாதிரி 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ல வர்றாரு. ஸோ இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகளில் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த இந்த நாட்களில் மாதத்தோட முதல் பகுதியை காட்டிலும் 2ஆம் பகுதி நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் வச்சுங்க. ஒரு மாதத்தை முதல் பாதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2ஆம் பாதி நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் உங்களை பிரித்து வச்சுங்க. புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் புரிஞ்சுட்டு நம்ம அது மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால 2ஆம் பாதியில வேலை, பண வரவு, குடும்பம் எல்லாத்துலேயும் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும்.
இதெல்லாம் புதன் செவ்வாய் குரு குரு 4வது வீட்டில் இருக்கிறதுனால, அந்த வீட்டு அதிபதி 5வது வீட்டில் இருக்கிறதுனால, அவர் வந்து குரு பகவானுடைய பார்வை 12வது வீட்டில் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லை அவருடைய பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால, இதனால வந்து உங்களுக்கு மாதத்தினுடைய பின்பகுதியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கங்க. பொதுவாக வந்து வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருமே எதிர்பார்க்க முடியாம திடீர்னு சூழ்நிலையில புதுசா வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலை வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை வெளிநாடு அதெல்லாம் முயற்சி பண்ணா கூட நடக்கும். பண வரவுலையும் எதிர்பாராத பண வரவு வரும். அதே மாதிரி எதிர்பார்க்காம செலவினங்களும் வரும். அது மாதிரி வந்து நமக்கு வந்து செலவு பண்ணும்போது தேவைதானா அப்படின்றது ஒரு தரத்துக்கு 2 தரம் நீங்க யோசிச்சு செலவு பண்றது நல்லது. குடும்பத்துல நல்லா இருக்கும். பழைய மன அழுத்தங்கள் குறையும். பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான மாசத்தோட பின்பகுதியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக தான் இருக்கு. ஆனா அதுக்கு வேண்டிய எஃபோர்ட்ஸை நீங்க போடணும். எஃபோர்ட் போட்டீங்க கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். பொதுவா வந்து திருமணத்துல வந்து கன்ஃபியூஸா இருக்கிறதுக்கு வந்து இருக்கிறத தவிர்த்துக்கணும். திருமணத்தை பொறுத்தளவுல அவங்க ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால அதுல வந்து எதையுமே வந்து கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா அணுகுமுறை வச்சுக்கிட்டீங்கன்னா, எதையுமே நேர்மையா பேசி அவசரப்படாம நிதானமான அணுகுமுறை மறைச்சு பேச வேண்டாம். தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லணும். தேவையில்லாத விஷயங்கள் சொல்ல சொல்ல வேண்டாம். கேட்டா சொல்லணும். எதுவும் பொய் சொல்லாம கேட்டா அப்ப சொல்லிடணும். இல்லாட்டி மழுப்பாம பேசணும். அது மாதிரி வந்து பண்ணிட்டீங்கனாலே, ஏன்னா ஜென்மத்துல சனி இருக்கார். ஜென்ம சனி வக்ரமா இருக்கார். சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அதுக்காக இது மாதிரி நான் சொல்றேன். அதனால அது மாதிரி பண்ணீங்கனாலே நிச்சயமா வந்து பிரச்சனைகள் இல்லாம அதை பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாசத்தை பொறுத்தளவுல மாச தொடக்கத்துல நல்லா இருந்தா கூட மாசத்துக்கு பின்னால வந்து பின்பகுதியில உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த அழுத்தம் பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனைகள், மூட்டு வலி இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வலிக்கும். இதெல்லாம் வரும். அதனால வந்து நீங்க டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு தரும். எக்ஸசைஸ் பண்றது சனிபான் உழைப்புக்கு அதிபதி. அது வந்து ஒரு உடல்நிலையால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துருவாரு அப்படின்றத புரிஞ்சுங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு மிக சிறந்த நாட்கள், சுப தினங்கள் அப்படின்னு நம்ம இதெல்லாம் குறிச்சு வச்சுங்க. இந்த நாட்கள்ல உங்களுடைய முக்கியமான காரியங்களை நீங்க செஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி, 22ஆம் தேதி, 27ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சுபமான நாட்களா இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான காரியங்கள்லாம் செஞ்சுக்கலாம். இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் அப்படின்னா ஆகஸ்ட் 27லேருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான காரியங்களை தள்ளி போடுங்க. சந்திராஷ்டம நாட்கள்ல வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லியே சொல்லுங்க. டெய்லியே 11 முறை சொல்லலாம். முக்கியமா சந்திராஷ்டம நாட்கள் 108 தரம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க உங்களை வந்து பழக்கப்படுத்திக்கிங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னா லைஃப் ஒரு சீரா போகும். கஷ்டம்னு வந்து ஒரேடியா கஷ்டம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக சீராக போகும். அது மாதிரி வந்து யாரானும் உங்கள்கிட்ட கவலைப்பட்டு ஏதாவது பேசினாங்கன்னா நீங்கள் நிம்மதியாக 4 வார்த்தை சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய இது வரும், பெரிய பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை விசேஷமான நாட்கள் நான் சொல்லியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி அதெல்லாம் சாமியை வணங்குறதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி யாருக்கான உதவி தேவைப்பட்டதுன்னா தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஏதோ இறைவன் இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னு எடுத்துக்கங்க. அவங்களுக்கு ஏதோ நம்ம பெருசாக பண்ணுறோம், நம்மள்கிட்ட உள்ளதை கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மாதிரி நினச்சி நம்ம பண்ணும்பொழுது அதனுடைய பலன் நம்ம கிடைக்காம போகிறதான் வாய்ப்பு. நம்ம இந்த மாதிரி சொன்னோம்னாலே நமக்கு வாழ்க்கை ரொம்ப சிறக்கும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். இதுதானே முக்கியமான தன்மை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வெற்றி தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.